67% விவசாய குடும்பங்கள், விவசாயிகள் எங்கட நாட்டில் கூட விவசாயம்தான். அந்த 67% விவசாயத்தை ஒழுங்காக செய்ய முடியாத நிலைமையில வன இலாகா, வன ஜீவராசிகள், தொல்லியல் திணைக்களம் இப்படியாக காணிகளை பறித்து நாங்கள் வயல் செய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் தங்களை நிலைநிறுத்தி அரசாங்கமே, நாங்கள் ஜனாதிபதி கூட ஒரு இதில் வன இலாகாட்ட கேட்டுறார், இந்த இடம் விடலாமாண்டு. பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு குழு கூட்டங்களுக்கும் யார் வாரமோ இன்னும் தெரியா உபாலி சமரசிங்க அவர்களும் இருப்பார், நானும் இருப்பேன் குழு கூட்டங்கள்ல. இந்த தவறுகளை சுட்டி கேட்காமல் விட்ட நாட்கள் இல்லை. கிவிலோயா சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட அன்றைக்கு நாங்கள் கைத்திருந்தோம். எங்களோட நிலைப்பாடுகளை அரசாங்கம், முன்னிய அரசாங்கங்கள் எங்களுடையவர்களை கட்டுப்படுத்தி பல காணிகளை அபகரித்து, காணி விவசாய காணி என்றால் ஒரு குளத்தோடு சேர்ந்து இருக்குது. அந்த குளத்தையும் ஆறுக்குன்னா குளம் விவசாய வன இலாகாவுக்கு இல்லை, குளம் விவசாயிகளுக்கான குளம். அந்த நேரத்தில் மன்னர்கள், நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள், மன்னர்கள் குளங்களை கட்டிவிட்டது விவசாயம் செய்கிறக்கூடிய வன இலாகா பாதுகாக்கிறதுக்கு இல்ல. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய விவசாயிகள் நலிவுற்று போய் தங்களுடைய நடவடிக்கைகளை மிக திறம்பட செய்ய முடியாத காலகட்டங்களில் இந்த கருத்துக்களை உபாலி சமரசிங்க அவர்களும் கதைப்பார், நாங்களும் கதைத்து கொண்டுதான் இருக்கின்றோம். சில விடுவிப்புகள் விடுவிக்கப்பட வேண்டும். சுதந்திரமாக நாங்கள் விவசாயம், கடல் தொழில், கால்நடை வளர்ப்புகள் இப்படியாக நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். ஏயுலங்கா என்ற ஒரு நிறுவனத்துக்கு 6 ஏக்கர் கொடுத்திருக்கான், ஏதோ 10-15 மாடு வளர்க்கிறதுக்கு. ஆனா பக்கத்துல 40 மாடு வச்சு கொண்டு வளர்க்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கான் இஞ்சத்து ஆள். இதுதான் நிலைமை. அப்ப இந்த நிலைமைகள் களையப்பட வேண்டும். ஏனென்றால் இங்குள்ளவர்களுக்கு அந்த பலமான வாழ்க்கையை இங்குள்ளவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோ உத்தியோகத்தர்களோ அந்த கடமைகளை செய்ய வேண்டும். இதில் மாறுபட்ட நிலை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம். விவசாயத்தால் சில ஒதுக்கீடுகள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. பெரிய திட்டங்களை உலக வங்கிகள் இங்க கொண்டு வந்து போட்டும் அந்த திட்டங்களால எங்களை மக்கள் பயனடைய முடியாத நிலையில இருக்கின்றால் அவ்வளவு கோடி ரூபாய், அவ்வளவு மில்லியன் ரூபாய் ஒதுக்கி என்ன சாதிச்ச நீங்கள் என்றுதான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன். மக்கள் தான் முறைப்பாடு சொல்லுது. அப்படியான தொகையான மில்லியன் கணக்கில் காசுகளை ஒதுக்கி கூட சில திட்டங்கள் வீணற்று போயிருக்கின்றன என்றது அந்த புள்ளி விவரங்கள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் மாவட்ட கூட்டங்களில் கதை கேட்க அதை தெளிவாக கேட்கிறேன். இது அந்த பொருத்தமான இடமும் அல்ல. அடுத்தது நெல். விவசாய அமைச்சர் லால்காந்தா அவர்கள், உபாலி சமரசிங்க அவர்களும் இருந்தவர். இன்றைக்கு கொள்வனவு செய்கிறேன் சொன்னது எனக்கு தெரியல. இன்றைக்கு கொள்வனவு இங்க நடக்குது உண்டு. அந்த நெல் அறுவடை நாங்கள் செய்து போட்டு எங்களுடைய விவசாயிகள் அந்த நெல்லை கொடுப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதில் பிரயோசனமே இல்லை. ஒரு திறம்பட நல்லதொரு திறமையான, மிக திறமையான, மிக அருமையான ஒரு கண்காட்சி, பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் பார்த்து மகிழ வேண்டிய ஒரு தருணம். அவர்கள் அதை அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய நிலை இப்படியாக ஏற்படுத்தினாக்கு மனமார்ந்த சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு தெரிவித்து இங்கே வர கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.